ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் வந்து பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 3 சப் டாபிக் வந்து கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு டாபிக் இருக்குது. இதில் வந்து ஸ்கோப் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறதான் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு கீழே நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, study of flow of heat or other forms of energy into or out of a system as it undergo a physical or chemical transformation is called thermodynamics. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஃப்ளோ ஆஃப் ஹீட் வந்து ஒரு சிஸ்டம்க்கு உள்ளேயும் வெளியிலையும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். Dear friends, the second topic is scope of thermodynamics. Most important law of physical and chemistry including Van Hoff law of lowering of vapor pressure, phase rule and distribution law can be derived from the law of thermodynamics. இந்த தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த லாவிலேருந்து என்ன டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இட் டெல்ஸ் வெதர் எ ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச் கேன் அக்கர் அண்டர் எ கிவன் செட் ஆஃப் கண்டிஷன். அது கிவன் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் என்னென்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல் அல்லது கெமிக்கல் சேஞ்ச் வந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இட் ஆல்சோ ஹெல்ப் இன் ப்ரிடிக்டிங் ஹவு ஃபார் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச் கேன் ப்ரொசீட் அன்டில் த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு. ஈக்குலிபிரியம் கண்டிஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும் வரைக்கும் இதில் வந்து எந்த மாதிரியான ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் நடக்கும், ப்ரொசீட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட். அடுத்தது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். லிமிட்டேஷன்ஸ் இதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா, எதை பற்றிலாம் சொல்லலை அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் வந்து இஸ் அப்ளிகபிள் டு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். அப்போ இது மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது. அதாவது ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸை பற்றியெல்லாம் இது எதுவும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, செகண்ட் லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் டஸ் நாட் பாதர் அபவுட் த டைம் ஃபேக்டர். That is, it does not tell anything regarding the rate of physical or chemical reaction அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட் ஆஃப் லிமிட்டேஷன். இட் இஸ் கன்சர்ன்ட் ஒன்லி வித் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். எதை பற்றி சொல்லலை, எதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ்.